ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு கனகராஜ்யம் என்கிற ஃபேமிலி ட்ராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ முரளி கோபி தன்னோட மனைவி கூட ஒரு வீட்டில் ரொம்ப வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரால் வீட்டு வாடகை கூட ஒழுங்கா கொடுக்க முடியல, இஎம்ஐயையும் ஒழுங்கா கட்ட முடியல. இதுக்கெல்லாம் காரணம் இவர் தெரியாத ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் பயங்கர லாஸ் ஆனது தான். இது ஒரு பக்கம் இருக்க, அதே ஊர்ல இந்திரன்ஸ் தன் ஃபேமிலியோட தன்னோட லைஃபை ஜாலியா ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு நகை கடையில செக்யூரிட்டி வேலை பார்க்கறாரு. இவரு ரொம்ப நேர்மையான மனிதரா இருக்காரு. அதனால அந்த நகைக்கடை ஓனர் இந்திரன்ஸ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. ஒரு நாள் இந்திரன்ஸ் நகைக்கடையில நைட் டியூட்டி பார்க்கறாரு. ஒரு சிலரோட சூழ்ச்சியால நைட்டு தூங்கிருந்தாரு. அன்னைக்கு அந்த கடையில இருந்த கொஞ்சம் நகைகளை திருடிட்டு போயிருந்தாங்க. இதனால இந்திரன்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் செக்யூரிட்டியா இருந்த இந்திரன்ஸ்க்கு என்ன நடந்துச்சு, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பக்காவா இருக்கு. ஹீரோ முரளி கோபி படத்துல ஏற்கனவே ரொம்ப வறுமையில இருப்பாரு. அந்த நேரம் அவங்க வீட்டுல வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு நடக்கும். அதெல்லாம் படத்துல ரியாலிட்டியா இருந்துச்சு. வறுமைங்கிற ஒண்ணு ஒரு சாதாரண மனுஷனை கூட மிக மோசமான நிலைமைக்கு தள்ளும். அதனால பல அவமானம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட தப்ப உணரும் போது குற்ற உணர்ச்சியோட ஒவ்வொரு நாளையும் கடந்து போறாங்க அப்படிங்கிறத படத்துல சூப்பரா காட்டியிருக்காங்க. வாத்தியார் மகன் மக்கு, போலீஸ்கார மகன் திருடன் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா முரளி கோபி கேரக்டரை சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்திரன்ஸ் நேர்மையான மனிதனா இருந்தாலும் தன்னோட வேலையில ஒரு மிஸ்டேக் வந்ததுனால தன்னோட அவார்டை செக்யூரிட்டி ஓனர் கிட்ட கொடுப்பாரு. அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல உள்ள சில சீன்ஸ் ஃபீல் குட்டா இருக்கு. அதுலயும் குறிப்பா படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்திரன்ஸும் முரளி கோபியும் சந்திச்சு பேசிப்பாங்க. அதெல்லாம் செம ஃபீல் குட்டா இருக்கு. படத்தோட ஹீரோ முரளி கோபி தன்னோட கதாபாத்திரத்தை சட்டில்டா நீட்டா பண்ணியிருக்காரு. இந்திரன்ஸும் தன்னோட கதாபாத்திரத்தை மிக சிறப்பா பண்ணியிருக்காரு. படத்தை நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ்னு பெருசா எதுவுமே இல்லாம படம் பிளாட்டா இருக்கு. படத்துல தேவையில்லாம சில சீன்ஸை வச்ச மாதிரி இருக்கு. சகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. முரளி கோபி, இந்திரன்ஸ், ஆதிரா, லியோனா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான ஃபேமிலி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.